வணக்கம் விவசாய நண்பர்களே, நான் உங்கள் அக்ரி கோவிந்தராஜன். இன்று நாம் பார்க்க போகும் தகவல் என்னவென்றால், ஜனவரி 14 தை பொங்கல் திருநாள் அன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நெல்லில் புதிய ரகத்தினை வெளியிட்டது. அந்த தகவலை பற்றி இந்த காணொலியில் காண்போம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதாக உருவாக்கப்பட்ட நெல் ரகம் திருச்சி 5. இந்த ரகம் எங்கு உருவாக்கப்பட்டது என்றால், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் TNAU டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸ், அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் திருச்சி. இந்த ரகம் எப்படி உருவானது? திருச்சி 2 ரகத்தை சடுடி மாற்றம் செய்து உருவாக்கப்பட்டது. இந்த நெல் ரகத்தின் வயது காலம் 105 முதல் 112 நாட்கள் வரை. இதன் பருவம் குறுவை நவரை. இந்த ரகத்தின் சிறப்பியல்புகள்: அதிக மகசூலை தரக்கூடியது, 5113 கிலோ ஹெக்டர். திருச்சி 2 ரகத்தை விட 12.64% அதிக மகசூல் தரக்கூடியது. இந்த ரகம் குறுகிய கால வயதுடையது, கலர் மண், உவர் மண் நிலங்களுக்கு ஏற்றது. இந்த நெல் ரகத்தின் அரிசி நீளமாகவும் சிறியதாகவும் வெள்ளை நிறத்தில் காணப்படும். அதிக அரவை திறன் 68% மற்றும் உடையாத முழு அரிசி காணும் திறன் 57% இந்த ரகம் உடையது. குலை நோய், இலைப்புள்ளி நோய், புகையான், வெண்முதுகு தத்துப்பூச்சி மற்றும் பச்சை தத்துப்பூச்சி ஆகியவற்றிற்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது இந்த ரகம். மொத்தத்தில் இந்த ரகத்தின் அரிசி நல்ல சமையல் பண்புகளுடையது. இந்த பொங்கல் திருநாளில் புதியதாக நெல் ரகம் வெளியீடு செய்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு விவசாயிகள் சார்பாக நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.